மனுஷன் என்பவன் தான் இந்த பகவத் சிருஷ்டிலேயே ரொம்ப மோசம். மிருகங்களை விட நம்ம தான் ரொம்ப, மிருகங்கள்லாம் ரொம்ப வசதி. இந்த எப்பவுமே இந்த காலங்காலத்தால 3 மணி 4 மணிக்கெல்லாம் நான் எப்பவுமே இந்த ஏர்போர்ட் கிளம்பணும்னு வச்சுங்க, அப்போ வீட்டு வாசல்ல பம்பாய் எல்லாம் இருக்கும்போது வந்தா 10 நாய் ஒன்னா சேர்ந்துரும். எல்லா மிருகஜாதியும் 4-5 ஒன்ன பார்த்தா ஒன்னா சேரக்கூடிய ஒரு ஒரு குணத்தை பெருமாள் கொடுத்திருக்காரு. மனுஷ ஜாதியில தான் இந்த குணமே கிடையாது. யாரா 4 பேரை பார்த்தா இவா கிட்டேந்து ஓடலாமா, அவா கிட்டேந்து ஓடலாமா, இவாளுக்கு சொல்லாம இருக்கலாமா, அந்த குணம். அதனால பகவத் சிருஷ்டியில நம்ம என்னவோ மனிதனை இப்ப அரிது அரிது மானிடலாய் பிறத்தலை இது பாவம் அவையார் ஏதோ சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டா. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய குணம், நமக்கு இருக்கக்கூடிய ஆட்டிடியூட பார்த்தா we are the lowest of all creations. நமக்கு இருக்கக்கூடிய குணம். அதனால உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற வித்தியாசம் பார்த்து சமுதாயத்தை பண்ணிருக்கோம் பாருங்க. 4 வர்ணத்தை தான் சொல்லியிருக்காரே ஒழிய வேதமும் பெருமாளும் ஆச்சாரியர்களும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொன்னதே கிடையாது. சத்வகுணம் வடிவெடுத்தவனாதான் பிராமணன் இருக்கணும், கோவப்படக்கூடாது, இன்னொருத்தரை பார்த்து கடும் சொற்கள் சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொல்றது.